ஆமா சார், இல்ல பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துட்டோம் உள்ள. நான் இப்ப டிஸ்கஷனுக்கு மேல யாரையும் கேட்கல. நான் இது ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். ஆகவே அங்க ஒரு அதிகாரியை பார்த்தேன், இதை கொடுத்துட்டு வந்துட்டேன் டிஎஸ் லெவல்ல. ஆகவே இதை வாங்கி மேல அனுப்புவார். இனிமேல் 3 கமிஷனருக்கும் கொடுத்திருக்கேன். நாட் ஒன்லி த 1 கமிஷனர், ஆல் தி 3 கமிஷனர் அட்ரஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். நியாயம் இருக்குல்ல, கோர்ட் நம்பர், கோர்ட் ஆணை எல்லாம் இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இவர்கள் எளிதாக இந்த தடவை இரட்டை இலையை கொடுக்க மாட்டார்கள் என்பது எனது உத்தரவாதம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா உச்சநீதிமன்றம் விடாது. ஆகவே உச்சநீதிமன்றம் நியாயமாக நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் என்கொயரியில் இருக்கும்போது எப்படி சார் தீர்மானம் போடுறது? என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு பொதுக்குழு கூட்டுறதுக்கு? பொதுக்குழு இருக்க கொஞ்சம் பேர் சேர்ந்தா பொதுக்குழு கூட்டிடுவீங்களா நீங்க? ஏன் இப்படி ஊடகம் மீடியா வந்து மிஸ்லீடிங் பண்றாரு? அவரு இந்த மீடியா அவரை பொதுச் செயலாளர்னு சொல்லுது. என்ன காரணம் புரியவே மாட்டேங்குது எனக்கு. தேர்தல் ஆணையமும் சொல்ல, கோர்ட்டும் சொல்ல, நீங்க ஏன் சார் சொல்றீங்க அவரை வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி? என் கூட கூட்டு உட்கார வைங்க, நான் பேப்பர் வச்சுக்கிட்டு சட்டத்தை வச்சுட்டு பேசுறேன். அவருக்கு ஒரு வெங்காயமும் தெரியாது, அவர்கிட்ட போய் பேசி அப்படியே கொஞ்சம் எங்க அங்கீகரிச்சிருக்கு, எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்குன்னு ராமேஸ்வரன் சொல்லிட்டு எப்படி இறங்கி போயிடுறேன் நான். ஏதாவது ஒரு இடத்துல பொதுச் செயலாளர் பழனிசாமின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தா இனி அரசியலுக்கே வரமாட்டேன், வெளியே போயிடுவேன். எங்கேயும் சொல்லவில்லை சார். அது டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு. நகரி எழுதின லெட்டர்ல கூட வாங்கி வச்சுக்கிட்டோம். பைனலா கோர்ட் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்புன்னு அவரும் சுப்ரீம் கோர்ட்டை தான் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்குது. ஓபிஎஸ் வந்து இப்போ அதிமுக வெளியில போனவங்க எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா 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 புரியல. ஹிந்தியில சொல்லுமா இல்ல சும்மா ஏமாத்துறதுங்க. இந்த இணைக்கிறது இனிமேல் எங்க போய் இணைக்கிறது? லட்சக்கணக்கான டைவர்ஸ் பண்ண கேசுகளா இருக்கு. ட்ரை பண்ண இந்தியா பூரா அதை இணைச்சிடலாம். இவனுங்களை இணைக்க முடியாது. இது இணையாது, இது சேராது, நாய் வாளை நிமிர்த்த முடியாது. ஆகவே அவர் சும்மா சொல்லிக்கிறார் போற போக்குல, நகரு நகரு இணைப்பு தேவை, இணைப்பு தேவைன்னா இன்னும் ஒரு 3-4 மாசம் தான் சார் இருக்கு தேர்தலுக்கு. அப்புறம் என்ன இணைப்பு தேவை? ராம சொல்லுங்க பாப்போம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் இணைச்சா அதிமுக ஒரு பெரிய இயக்கமா பழைய மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி தானே நீங்க கேட்கறது. நாங்க எல்லாம் முதல்ல சேர்ந்தாவே ஒரு சொல்றாரு எடப்பாடியாரு, போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, அதிமுக இந்த மாதிரி தான் இருக்குன்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாம் வெளியில வந்தோம், அதனால அதிமுக அங்க ஓட்டே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இங்க ஒரு பெரிய இயக்கமா வந்துடும் அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்லும் போது எனக்காதான் பெரிய இயக்கமா அதிமுக ஆகுமா இல்ல இப்பவே பெரிய இயக்கமா? சார், மக்கள் கண்களுக்கு அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டா அந்த கட்சி உருவிடுமா? அது மாதிரி நம்ம முலையா மேதா சிங் பார்த்தோம் இல்ல, அவரும் அவர் பையனை அடிச்சுக்கிட்டு ஊபியில பார்த்தோம். அததான் சொல்றேன், பிரிவினையை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 4-5 உடஞ்சி நிக்குது. அவரு ஓபிஎஸ் தனியா இருக்காரு, சசிகலா தனியா இருக்காங்க, இன்னொருத்தர் பேர சொன்னீங்களா அவர் தனியா இருக்காரு. கேட்டு கேட்டு அது எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க இல்லன்னு சொல்லி? இவருக்கு எங்க ஓட்டு இருக்கு? எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு இவரு? ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? பழனிசாமிக்காக 100 ஓட்டு விடுமா? நான் கேட்கிறேன், 100 ஓட்டு, 1000 ஓட்டுக்கெல்லாம் போல. பழனிசாமி தனியா முகத்தை காமிச்சு 100 ஓட்டு வாங்க முடியுமா நீங்க? ஐயோ, பொது அவர் ஆண்டிப்பட்டி தலைவர் சரித்திரம் படைத்த இடம். சார் 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 தப்பு தப்பு தப்பு. அது இரட்டை இலைக்காக வாங்கின ஓட்டு. பழனிசாமி தனியா நின்னா 100 ஓட்டு வருமானு நான் கேட்கிறேன். 100 ஓட்டு, 101 ஓட்டுக்கு போல. நான் எடப்பாடியிலே போய் நிக்கட்டும் தனியா. ஆண்டிப்பட்டியிலேயே 1 ஓட்டு வாங்கினீங்க. தலைவர் மாபெரும் சரித்திரம் படைத்த இடத்துல அம்மா நீங்க சரித்திரம் படைத்த இடம் ஆண்டிப்பட்டி. பூத்துக்கு 1 ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு போகுது சார். இன்னொரு பக்கம் விஜயனுடைய தாக்கம் இருக்குல்ல. இப்போ விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண முடியல, அரசியல் செய்ய முடியல. எஸ்ஐஆர் பத்தி இங்க வந்து நீங்க சொன்ன சி.வி. சண்முகம் தெருவில் நின்று கத்தனாரு. அந்த எஸ்ஐஆர் பத்தி பொதுக்குழுல பேசுனீங்களா? மத்திய அரசு எதிர்த்து பேச தயாரா? விஜய் எதிர்த்து கேள்வி கேட்க தயாரா? சும்மா ஏமாந்தா டிஎம்கே ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம், நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம். இதே வேலையா போச்சு. ஒன்னும் அசைக்க கூட முடியாது, உங்களால செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் நீக்கிட்டு வேற யாராவது போட்டா அதிமுக நாளைக்கு பயங்கரமா நல்ல இடத்துக்கு வந்துடும். நல்ல நிலம் யார வேணாலும் போடலாம். ஒரு நல்ல இல்ல யார வேணாலும் போடலாம்.
அவர் பக்கத்தில் இருக்க வேலுமணியை கூட போடலாம், தப்பு இல்ல. அவரை எடுத்த நீக்கணும்னாவே அதிமுக புத்துணர்வு பெறும், ஐசியூலிருந்து வெளியில வரும். தென் வி வில் ஃபைட் பேக். பழனிசாமி என்ற நபர் தூக்கி எறியப்பட வேண்டும், அவ்வளவுதான். அவரு ஹிட்லரையெல்லாம் மிஞ்சிட்டார் சார். அவரு எங்கேயாவது பொதுக்குழு அவர் பேசுறாரு, அவைத்தலைவர் தூங்குற காட்சியை பாத்தீங்களா? இதெல்லாம் நேற்று நடந்தது அந்த கூத்தலாம். ஆகவே என்ன தீர்மானம் தெரியாது, என்ன அரசியல் நடக்குது புரியாது, எஸ்ஐஆர்னா என்னன்னு அவருக்கு புரியவே புரியாது. இந்த பிரச்சனைகள். ஆகவே தலைவருக்கு தகுதியற்றவர், தோல்வியை தொடர்ந்து சந்திக்கிறவர். அவர் டிரைவ் பண்ணாருன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். யார் யாரை நீக்கிறது சார்? ஒரு 60-70 பேர் வெளியே போயிட்டாங்க. இவர் நீக்கி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், நான் நேற்று படிச்சு காமிச்சேன் டிவியில. இன்னொரு தடவை அதுல போகிறது வேண்டாம், அவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. ஆகவே இந்த முறை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பழனிசாமி சொல்லிக்கிறார் பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் இருக்கின்ற அந்த அணி டெபாசிட் வாங்குவதே கஷ்டம். 7 இடத்துல 3வது இடத்துக்கு போய், 13 இடத்துல 3வது இடத்துக்கு போய், 7 இடத்துல நாடாளுமன்றத்தில் டெபாசிட் போய் 40லையும் தோத்த நிலைதான் திரும்ப 234 தொகுதியிலும் வரும். இது நடக்கதான் போகுது. ஆகவே அவர் பிஜேபி முதுகுல குத்துறாரா, பிஜேபி அவர் முதுகுல குத்துறாரா? ஏடிஎம்கே ஆபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு சார் டெல்லிக்கு. அதே தெரியல உங்களுக்கு. இப்ப லாயர்ஸ் ரோட்ல கிடையாது ஏடிஎம்கே ஆபீஸ். எங்க எங்க? அமித்ஷா சார் வீட்டுல இருக்கு, ஹோம் மினிஸ்டர் வீட்டுல தான் இங்க ஆபீஸ். அது எப்படி சார்? அதிமுக எவ்வளவு பெரிய 1.5 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற இயக்கத்தை நீங்க அமித்ஷா வெளிநடத்துறாரு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப அமித்ஷா உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு ஏன் சொன்னார்? அதுக்கு பின்னால எதற்காக கூட்டு செங்கோட்டையில் எல்லாம் பேசினார்? எதற்காக கூட்டு ஓபிஎஸ் அண்ணகிட்ட பேசினார்? ஓபிஎஸ் வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை மறந்து போய் எதுக்கு அவர்கிட்ட போனார்? என்ன நடக்குது சார்? அப்ப இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாக்குதா பாரதிய ஜனதா கட்சி? ஒன்னு சேர்த்து வைங்க, இல்ல இது போல தனித்தனியா பார்த்து பிரிச்சு ஏன் பிரித்தாலும் சூழ்ச்சியில் ஏன் இறங்குகிறார்கள் என்பதுதான் எனது கேள்வி. ஆகவே பாரதிய ஜனதா திட்டம் போடுகிறது, அதுக்கு தகுந்தால் போல் நடனம் ஆடுகிறார்கள் எல்லோரும். இதுதான் நடக்குது. அந்த பக்கம் பாருங்க, அவர் பாவம் ஒவ்வொரு மேல வந்தார் அண்ணாமலை. இப்ப அண்ணாமலை கூட்டு அந்த ஓபிஎஸ் சரி பண்ணிக்கோ, இன்னொருத்தர் பேர் சொன்னீங்களே அவரை சரி பண்ணிக்கோ, அவங்களோட பேசுன்னு சொல்லி நான் அண்ணாமலை அன்போட கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், மிகவும் வல்லவர். இங்க வந்து ஹோம் மினிஸ்டர் பார்த்திருக்கீங்க. உங்க பாரதிய ஜனதா கட்சி சட்ட திட்ட விதிப்படி லஞ்சம் கொடுக்க முயன்றவர்கள், கிரிமினல் வழக்குகளில் இருந்தவர்கள், சிறை சென்றவர்கள், அவரோட போய் நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் பேச்சு நடத்தினீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். அப்புறம் அவர் யாரிடமோ போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன வேணா பண்ண. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அண்ணாமலை, அவரு போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சரியா? தப்பு. அதான் சொல்லிட்டு இருக்கேன், அதுதானே ஸ்பிளிட்டிங், அதுதானே பண்ணிட்டு இருக்காரு அவரு. அமித்ஷா ஏன் அனுமதிக்கிறார்? அவங்க எல்லாம் இவர் தேடிட்டு போடுமா அண்ணாமலை? அப்ப அவர்கிட்ட வாக்கு வங்கி இருக்குன்னு ஒத்துக்கிறாரா? நீங்க கேட்ட மாதிரி இது சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். அதிமுக பேட் ஷேப்ல இருக்கு. அங்க யாரும் எலெக்ஷன்ல நிக்க முன் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க எலெக்ஷன். இப்போ அவரு செங்கோட்டையில் இதுல போயிருக்காரு விஜய் கட்சியில. அடுத்தது உங்க நண்பர் கன்னியாகுமரிக்காரர் கூட போயிருக்காரு. இனி தொடர்ந்து அதிமுக நிறைய பேர் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அறிவாலயம் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது, பனையூர் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கிருந்து போறவங்க எண்ணிக்கை தான் இருக்கு. இந்த 9 வருஷத்துல யாராவது ஒருத்தர் அதிமுக வந்திருக்காங்களா இவர் தலைமையில? ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு. நான் 60-70 பேர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் லைனா சொல்றேன். நடந்ததா? இது ஒரு தலைமையா? தான் சார் விஷயம். ரொம்ப சிம்பிள். இது எதிர்காலங்கள்ல அதிமுக நிறைய பேர் வெளியில வாய்ப்பு எல்லாம் இவர் தலைமை இருந்தா அதிமுக இப்ப காணாம போயிடுச்சு. இன்னும் எஞ்சி மிஞ்சி இருப்பவங்க எல்லாம் வெளியில போயிடுவாங்க. நோ டவுட் அபவுட். முடிச்சிடும். எலெக்ஷன் டைம்ல பழனிசாமி பணம் கொடுத்தா தூக்கிட்டு ஓடுவாங்க எல்லாரும், யாரும் நிக்க மாட்டாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.